தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை ரூபாய் வரை பாக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்வேறு ஒன்றியங்களிலிருந்து எனக்கு தகவல்கள் வருகின்றன. ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலேயும் சுமார் 15 லட்சம் 20 லட்சம் என்று வேலை நடந்து வேலை முடித்ததற்கு பணம் சம்பளம் பட்டுவாடா செய்யப்படவில்லை. இதிலே பலன் அடையக்கூடியவர்கள் கிராமப்புறங்களிலே வாழக்கூடிய ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்தவர்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதி திராவிட மக்கள், மிக பின்தங்கிய மக்கள், வறுமை கோட்டிற்கும் கீழே வாழக்கூடிய ஏழைகள், அதிலேயும் குறிப்பாக தாய்மார்கள், இவர்களுக்கு சுமார் 200 ரூபாய் வரை ஒரு நாளைக்கு சம்பளம் கிடைக்கிறது. பணிகள் நடந்து மாதங்கள் பல ஆகியும் இன்னும் சம்பளம் வழங்கப்படாமல் இருக்கிறது. இந்த திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிற வளர்க்கிற ஒரு திட்டமாகும் இது. ஏழை எளிய குடும்பங்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு அன்றாட செலவுக்கு, குடும்ப செலவுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் இது. இத்திட்டத்தை முழு அளவிலே தொடர்ந்து நடத்த வேண்டும். பாக்கியை உடனடியாக மாநில அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசு நிதி உதவியை வழங்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். நாளைக்கு நடைபெறுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்பாடு செய்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளரும் பிரதான எதிர்க்கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவருமான சகோதரர் திரு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அனைத்து விவசாய சங்கங்களையும் அழைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கடிதத்தின் வாயிலாகவும் தொலைபேசியிலே நேரிலும் என்னிடத்திலே திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். நாளை நடைபெறுகிற அறிவாலயத்தில் 10:30 மணிக்கு நடக்கிற இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே காங்கிரஸ் சார்பிலே நானும், காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு கே ராமசாமி அவர்களும், காங்கிரஸ் கட்சியினுடைய விவசாய அணியினுடைய தலைவர் திரு பவன்குமார் அவர்களும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே காங்கிரஸ் சார்பிலே பங்கேற்கிறோம். மற்ற கட்சியினுடைய தலைவர்களும், இது பொதுவாக தமிழக நலன் சார்ந்த பிரச்சனை, தமிழக விவசாயிகளுடைய நல்வாழ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தமிழகத்தினுடைய அடிப்படை ஜீவாதார உரிமைகளை பற்றிய பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது இது கூட்டணிக்காகவோ தேர்தலுக்காகவோ கூட்டப்படுகிற கூட்டம் அல்ல. ஆளுங்கட்சி செய்திருக்க வேண்டிய காரியம் இது. ஆளுங்கட்சி அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைக்க வேண்டும், கூட்டி பேச வேண்டும், தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும், டெல்லிக்கு செல்ல வேண்டும், பிரதமரை சந்திக்க வேண்டும், பிரதமரிடத்திலே வலியுறுத்த வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் வேண்டுகோள் விடுத்தார்கள். ஆளுங்கட்சி அதை செய்ய முன்வராத காரணத்தினாலே அடுத்த பெரிய கட்சியாக, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த காரியத்தை செய்கிறது. கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலே இதுபோன்ற மக்களை பாதிக்கிற பொது பிரச்சனைகளே கட்சி எல்லைகளை கடந்து எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து கூடுகிறார்கள், பேசுகிறார்கள், தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள், டெல்லிக்கு செல்கிறார்கள், மத்திய அமைச்சர்களையோ பிரதமரையோ வற்புறுத்துகிறார்கள். அதுபோன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டிலேயும் ஏற்பட வேண்டும். கட்சி எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டுடைய நலன் கருதி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இந்த கூட்டம் கூட்டணிக்காக ஏற்படுத்தப்படுகிற நடக்கப் போகிற கூட்டம் அல்ல. அதுபோல சில பத்திரிகைகளிலே நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காக நடக்கிறது என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்துள்ளன. சட்டமன்ற தேர்தலில் யார் யார் போட்டியிடுகிறார்களோ அவரவர்கள் போட்டியிடுவதும், அவர்கள் போட்டியிடுகிற கட்சிக்கு வேலை பார்ப்பதும், அல்லது கூட்டணியில் இருப்பவர்கள் அந்தந்த கூட்டணிக்காக பணியாற்றுவதும் அவர்களுடைய உரிமை, கடமை. இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதனாலே அதற்கு எந்தவிதமான பாதிப்பும் வரப்போவதில்லை.
இது விவசாயிகள் நலனுக்காக நடக்கிற ஒரு பொது பிரச்சனைக்காக நடக்கிற கூட்டம் என்கிற காரணத்தினாலே இதில் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டால் நல்லது என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அபிப்பிராயமும் கூட. அந்த விதத்திலே காங்கிரஸ் சார்பிலேயும் திமுக சார்பிலே தரப்பட்டிருக்கிற இந்த வேண்டுகோளை